பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இந்த காலை வேளையிலும் தேவ சமூகத்தில் கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட, ஆவியானவர் நம்மத்தில் அசைபாடும்படியா, தேவ பிரசன்னத்தினால் இந்த இடத்தை கர்த்தர் நிரப்பும்படியா, நாமும் பரிசுத்த அலங்காரத்தோடு கூட கர்த்தரை தொழுது கொள்ள கர்த்தர் கிருபை செய்யும்படியா, கர்த்தாவே இந்த ஆராதனை ஆசீர்வதியும் என்று எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி வாயை திறந்து, நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், நன்றி நன்றி நன்றி, நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. பரலோக பிதாவே, அன்பின் தகப்பனே, இந்த காலை வேளைக்காக மக்கள் நன்றி. இன்றைக்கும் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கூடி வர கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டினீர். ஆண்டவரே, உம்முடைய ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு நாங்கள் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளும்படியா வந்திருக்கிறோம். பரிசுத்த அலங்காரத்தோடு கூட நாங்கள் உம்மை தொழுது கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். இந்த ஆலய கட்டிடம் முழுவதுமா உம்முடைய ஷக்கினா மகிமை இதை மூடும்படியாக செபிக்கிறோம். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியில் ஆசைவாடும். நீரே எங்கள் ஆராதனை ஆசீர்வதிக்க வேண்டும். நீர் எங்கள் ஆராதனை தலைவராய் ஆண்டவரே வந்து அமரும்படியா செபிக்கிறோம். எங்கள் ஆராதனை சுகந்த வாசனையா கர்த்தர் முகரும்படியா உமக்கு ஏற்புடையதாய் கர்த்தர் மாற்றும். வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கர்த்தர் ஆசீர்வதியும். வந்து கொண்டிருக்கிற துரிதமாய் கொண்டு வரும். உமக்கே மகிமை, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தொடர்ந்து பாடல் ஆராதனை சவன். அல்லேலூயா. ஆனந்த களிப்புள்ள உதடுகள் இயேசுவை போற்றுவேன் என்று சொல்லி 4126 பாடலின் உற்சாகமாக கரங்களை தட்டி பாடுவோம். ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கின்றேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். தினமும் துதிக்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கின்றேன். மேலானது உம் பேரன்பு, உயிரினும் மேலானது. மேலானது உம் பேரன்பு, உயிரினும் மேலானது. உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம். உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம். உயிருள்ள நாளெல்லாம். ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கின்றேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். தினமும் துதிக்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கின்றேன். தேவனே, நீர் என் தேவன், தேடுவேன் ஆர்வமுடன். தேவனே, நீர் என் தேவன், தேடுவேன் ஆர்வமுடன். மகிமையை வாஞ்சிக்கிறேன்.
மகிமை காண்கிறேன், மகிமை வாஞ்சிக்கிறேன், உம் வல்லமை காண்கிறேன், வல்லமை காண்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கின்றேன், ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கின்றேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன், அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன், தினமும் துதிக்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கின்றேன், ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கின்றேன். நீர்தானே என் துணையானே, உன் நிழலில் களி கூறுவேன். ஆமென். நீர்தானே என் துணையானே, உன் நிழலில் களி கூறுவேன். உறுதியாய் பற்றிக் கொண்டே உன் வலக்கரம் தாங்குதையா, உறுதியாய் பற்றிக் கொண்டே உன் வலக்கரம் தாங்குதையா, வலக்கரம் தாங்குதையா. ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கின்றேன், ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கின்றேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன், அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன், தினமும் துதிக்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கின்றேன், ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கின்றேன். கரங்களை தட்டி ஆண்டவர் நன்றி சொல்லுவேன். Glory. அவர் எத்தனையோ நன்மைகளை கர்த்தர் செய்திருக்கிறார். அவரை கரங்களை தட்டி நம்ம பாட வந்திருக்கிறோம். இந்த நாளில நான் பாடும்பொழுது என் உதடுகள் என்ற பாடலை பாடி Thank you, உற்சாகமா கரங்களை தட்டி பாடுவோம். நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். நான் பாடும்போது என் உதடு கெம்பீரித்து மகிழும், நீர் மீட்டுக் கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். நான் பாடும்போது என் உதடு கெம்பீரித்து மகிழும், நீர் மீட்டுக் கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். நான் பாடுவேன், நான் துதிப்பேன், இரவு பகல் என் நேரமும். நான் பாடுவேன், நான் துதிப்பேன், இரவு பகல் என் நேரமும். உன் துதியால் என் நாவு நிறைந்து இருப்பதாக, உன் துதியால் என் நாவு நிறைந்து இருப்பதாக. நாள்தோறும் உம்மை துதிப்பேன், ஆமென். ஜீசஸ். நம்பிக்கையோடு துதிப்பேன், நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். நான் பாடும்போது என் உதடு கெம்பீரித்து மகிழும், நீர் மீட்டுக் கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். நான் பாடும்போது என் உதடு கெம்பீரித்து மகிழும்,
நான் தேடும் கண்மலை நீதானே, எப்போதும் நான் தேடும் கண்மலை நீதானே. புகலிடமும் காப்பகமும் எல்லாம் நீதானே, என் புகலிடமும் காப்பகமும் எல்லாம் நீதானே. நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். நான் பாடும்போது என் உதடு கெம்பீரித்து மகிழும். நீ மீட்டுக் கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். நான் பாடும்போது என் உதடு கெம்பீரித்து மகிழும். நீ மீட்டுக் கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். கருவறையில் இருக்கும்போது கர்த்தர் என்னை பராமரித்தீர். நான் கருவறையில் இருக்கும்போது கர்த்தர் என்னை நம்மை பாதுகாத்து நடத்துகிற தேவனை குறைவின்றி குழந்தையாக வெளியே நீ கொண்டு வந்தீர். ஒரு குறைவின்றி குழந்தையாக வெளியே நீ கொண்டு வந்தீர். நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். நான் பாடும்போது என் உதடு கெம்பீரித்து மகிழும். நீர் மீட்டுக் கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். நான் பாடும்போது என் உதடு கெம்பீரித்து மகிழும். நீர் மீட்டுக் கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். Thank you Lord. முதிர் வயதிலும் என் ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, நான் உன்னை ஏந்துவேன், தாங்குவேன், தப்புவிப்பேன். சுமந்து தாங்கி தப்புவிக்கிற தேவன் முதிர் வயதில் உன்னை கைவிடாதவர். அப்படியே கரங்களை உயர்த்தி இந்த நல்ல தேவனை இந்த காலை வேளையில் எல்லாரும் வாயை திறந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, எஸ் லார்ட், you are a faithful God, you are a faithful God. Help us to worship you all along my life. என் வாழ்நாள் முழுவதும் நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நாள்தோறும் எல்லாரும் கைகளை உயர்த்தி நல்ல வாயை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். ஸ்தோத்திரம். Glory, 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 glory. Thank you Jesus. ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தி ஆராதிப்போம். Thank you Jesus. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. உம்மை உயர்த்தி எல்லாருமா சேர்ந்து ஆண்டவரே உம்முடைய நாமம் உயர்த்தப்படும் போது நீர் எங்களை உம்முடைய பக்கமாய் இழுத்துக் கொள்வீரே. ஓ ராதாராமரி காலாராபா. இதயம் துள்ளுதையா. கரம் பிடித்து நடத்துகிறீ காலமெல்லாம் சுமக்கின்றீ
சுமக்கின்றி நன்றி. ஆமென். Thank you Lord. எல்லாரும் நன்றியுள்ள இருதயத்தோடு கரங்களை உயர்த்தி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஆராதிப்போம். Yes Lord. நன்றி. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து ஜீசஸ். இதயம் துள்ளுதையா. கண்ணீரெல்லாம் துடைக்கின்றீ, காயமெல்லாம் ஆற்றுகிறீ, கண்ணீரெல்லாம் துடைக்கின்றீ, காயமெல்லாம் ஆற்றுகிறீ. நன்றி. எஸ் லார்ட். எங்கள் காயங்களை ஆற்றுகிற, எங்கள் கண்ணீரை துடைக்கிற அற்புதமான தேவன் நீர். ஆண்டவரே, உம்மை போல ஒரு நல்ல தேவன் யாரும் இல்லை. நன்றி நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம். உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. இருப்பவரே, இருந்தவரே, இனிமேலும் வருபவரே, இருப்பவரே, இருந்தவரே, இனிமேலும் வருபவரே. நன்றி நன்றி ஆண்டவரே. எல்லாரும் கரங்களை போயிடுச்சு. நன்றி நன்றி. தேங்க்யூ லார்ட். எல்லாருடைய கைகள் உயர்த்தப்பட்டு நன்றி ஆண்டவரே. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவருடைய மகிமையான பிரசன்னம், அவருடைய நாமத்தை உயர்த்தி அவருக்கு நன்றி சொல்லி அவரை ஸ்தோத்தரிக்கும் போது, அவரை துதிக்கும் போது அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். இப்போ எல்லா தடைகள், உன்னுடைய ஆசீர்வாதத்தை தடை பண்ணுகிற எல்லா தடைகள், உன்னை சுகவீனப்படுத்துகிற எல்லா அசுத்த ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் ராகாபா ஷபா ரதூரமா. உன் அங்கலாய்ப்பை தீர்க்கிற தேவன், உன் அங்கலாய்ப்பை தீர்க்கிற தேவன் உன் கண்ணீரை காண்கிறாரே. என்னை காண்கிற தேவன் என்று சொல்லி எகிப்து தேசத்தின் அடிமை பெண்ணாகிய ஆகார் சொல்லுகிறார். ஏனென்றால் வனாந்தரத்தில் அவளுடைய சத்தத்தை யாரும் கேட்கக்கூடாத ஒரு வனாந்தரம், மனுஷ சஞ்சாரமே இல்லாத
ஒரு வனாந்தரம், மிருகங்களின் சத்தம் கூட அங்க கேட்கல. அந்த இடத்துல ஆகாரின் அழுகுரலை கேட்ட தேவன் தன் பிள்ளை சாகிறதை பார்க்க மாட்டேன் என்று தூரத்தில் போய் அவள் உட்கார்ந்து கொண்டான். ஆண்டவர் வானத்திலிருந்து, ஆகாரே, உன்னை பேர் சொல்லி அழைக்கிற தேவன், உன்னை பேர் சொல்லி அழைக்கிற தேவன். கரங்களை தட்டி தன் நன்றி சோத்திரம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி ஆண்டவரே, சோத்திரம். ஆவியானவர் இறங்கி நம்மை ஆசீர்வதிக்கட்டும். தேங்க்யூ. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. ஆவியே, ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே. ஆவியே, ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே. மென்மையானவரே, மேக ஸ்தம்பமே, மென்மையானவரே, மேக ஸ்தம்பமே, ஊற்று தண்ணீர் ஜீவநாதி, ஊற்று தண்ணீர் ஜீவநாதி, ஆனந்த தைலமே. ஒரு அபிஷேக தைலம், ஆனந்த தைலம் எங்கள் மேல் ஊற்றுங்க. பனி போல இறங்கி வருகிற தேவன், பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. யுத்தங்கள் செய்பவரே, யோர்தானை பிளந்தவரே, ஆமென். யுத்தங்கள் செய்பவரே, நீங்க சும்மா இருங்க. நான் உங்களுக்காக யுத்தம் செய்பவர் என்று சொன்னவர் உங்களுக்காக யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார். பகைஞனும் பழிகாரனும் அடங்கி போவான், பாலகர் வாயினால துதி உண்டாகும். உள்ளங்கை மேகமே, உன்னை ஆசீர்வதிக்கிற பெருமழையை கொண்டு வருகிற ஒரு உள்ளங்கை மேகத்தை இன்றைக்கு நீங்களும் நானும் பார்க்கத்தக்கதா. பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. ஆவியே, ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே. ஆவியே, ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே. வறட்சியான ஒரு வாழ்க்கை, வறண்ட நிலம். எனக்கு வறட்சியான நிலத்தை தந்து நீர்ப்பாய்ச்சலான நிலத்தை தர வேண்டும் என்று அக்சால் தன் தகப்பனிடத்தில் கேட்கிறார். அப்படியே கரங்களை போயாச்சு. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை வறண்டிருக்கிறது, வெறுமையாக இருக்கிறது. I could not see any blessing in my life. என் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை நான் பார்க்க முடியல. இன்றைக்கு ஆண்டவரே, அந்த வறண்ட நிலத்தை வாய்க்காலாய் மாற்றுகிற தேவன். ஆண்டவரே, வாய்க்கால்களை வெட்டுங்கள். காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள். வாய்க்கால்கள் நிரப்பப்படும். கரங்களை தட்டி உன் வாய்க்கால்கள் நிரப்பப்படும். வறண்ட நிலங்களிலே வாய்க்கால்கள் அமைப்பவரே, வறண்ட
கரங்களிலே வாய்க்கால் எஸ் லார்ட் கரங்களை உயர்த்தி ஆமென். என் வாழ்க்கை செழிப்பாக மாற்ற என் வாய்க்கால்கள் நிரப்பப்படும். கரங்களை உயர்த்தி எல்லாரும் கரங்களை உயர்த்தி கேட்போமா? lift up the hands, worship the Lord. ஆமென் ஆமென் ஆமென். இப்பவே ஆசீர்வதிக்கப்படு காப்பாற்றி வளர்ப்பவரே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். Even all you have to be blessed. That dry land will be blessed. மழையாக பொழியும். Thank you. பனி போதிய ஆவியே, மழையாக பொழியும். Amen. Thank you. Thank you, Jesus. ஆவியே, ஆவியே, மழையாக பொழியும். ஆவியே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும். ஆவியே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும். ஆவியே. Thank you, Holy Spirit. எங்க வாழ்க்கை வறண்டு தான் இருக்கிறது ஆண்டவரே. அது வெடித்து ஒரு வறட்சியான நிலம் ஆண்டவரே. நீர்ப்பாய்ச்சலான நிலத்தை மாற்றுகிற தேவன், வாய்க்கால்களினால நிரப்புகிற தேவன், உங்களை ஆசீர்வதித்து நீங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதத்தின் வாய்க்கால்களாய் மாறும்படி உங்களை இப்போது ஆசீர்வதிக்கிற கர்த்தர். ஓ ராதாமா ஷகாலா ராதா ராமா. ஹல்லேலூயா. Thank you, thank you Holy Spirit. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. உட்கார்வோம். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து 22வது வசனம் முடிய உள்ள வசனத்தை நாம தியானிப்போம். அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோட இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோட திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாயிருப்பார். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசம பாகம் செலுத்துவேன் என்று சொல்லி ஒருத்தனை பண்ணிக்கொண்டான். பரலோக பிதாவே, இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் தியானிக்கும் போது தேவன் எங்களோடு கூட பேசும்படியா ஜெபிக்கிறோம். உம்முடைய சத்தத்தை கேட்கவும் உம்முடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியும். இந்த வார்த்தைகளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். நீ பேச நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்துல பிதாவே. பெத்தேல் தரிசனம் என்கிற தலைப்புல இந்த செய்தி ஆயத்தப்படுத்தியிருக்கிறேன். யாக்கோபு ஒரு இடத்திற்கு வருகிறான். அந்த இடத்துல வரும்போது சூரியன் அஸ்தமிக்கிறது. அஸ்தமிக்கிற இடத்துல அவன் காலை தொடங்கி அவன் நடந்து கொண்டு வந்ததுனால மிகுந்த களைப்போடு கூட அங்கே படுத்து, அதுக்கு மேல இரவு நேரத்துல அவனால பிரயாணத்தை தொடர முடியாது. ஏறக்குறைய பேர்ஷெபாவிலிருந்து பதான் ஆராமுக்கு 500 மைல் 800 கிலோமீட்டர். ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு 25 அல்லது 30 கிலோமீட்டர் சராசரியா நடக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் ஏறக்குறைய ஒரு 15 நாள் அவர் நடந்திருக்கணும். ஆனா அவர் பிரயாணப்பட்டு வருகிற அன்றைக்கே தேவ தரிசனத்தை பெறுகிறார். கரங்களை உயர்த்தி ஆமென். இன்னைக்கு நாம் ஒவ்வொருவரும் தரிசனம் இல்லாமல், without vision, without having encounter with God, we cannot proceed further. அதனால அவன் நோக்கம் இல்லாம தான் புறப்பட்டான். ஆனா அவன் ஒரு இடத்திற்கு வரும்போது அவன் படுத்துக் கொள்கிறான். அவன் சரீரம் களைப்பாய் இருக்கிறது. அதுக்கு மேல அவனுடைய பிரயாணத்தை தொடர முடியாது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அங்க வசனம் சொல்கிறது, 11வது வசனம், அங்கே ரா தங்குகிறார்.
அவ்விடத்தில் இருக்கிற கற்களில் ஒன்றை எடுத்து தலைக்கு வச்சிட்டான். ஒரு மிகப்பெரிய செல்வந்தன் சீமான் என்று சொல்கிற ஃபர்ஸ்ட் மென்ஷன் இன் தி பைபிள் இஸ் ஏப்ரஹாம். ஆதியாம் 13:2 அவன் வெள்ளியும் பொன்னும் உடைய சீமானா இருந்தான். கரங்களை உயர்த்தி. இப்போ இவனுடைய ரைட்ஃபுல் டிசெண்டன்ட் பேரன், அவனுடைய எல்லா செல்வத்துக்கும் அவனுடைய ஆசைக்கும் சுதந்திரவாளி அவன்தான். ஆனா இப்போ அவன் ஒரு வனாந்தரத்துல ஒரு கல்ல, யாராவது கல்ல தலைக்கு வச்சு படுத்திருக்கிறத யாரோ பார்த்துருக்கீங்க? மற்றவங்க யாரோ பார்த்துருக்கிறீங்களா? இப்போ இல்லை, ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னால கிராமத்தில் இருக்கிறவங்க திடீர்னு ஒரு கல்லை எடுத்து வச்சு அப்படி படுத்துக்குவாங்க. அப்படிதான் அவரும் செய்கிறார். ஆனா இட் வாஸ் a plan of God. ஆமென் சொல்லுவோமா? இது தேவ திட்டம். அவனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் அவனை சந்தித்து அவனுக்கு ஒரு தரிசனத்தை தந்து அவன் செய்ய வேண்டிய காரியத்தை ஆண்டவர் அங்க சொல்லதான் அந்த இடத்துல அவனை தங்க வச்சார். ஆமென். அந்த இடம் பெத்தேல் என்று சொல்லப்படுகிறது. ஆமென் சொல்லலாமா? அதுக்கு முன்னால அந்த இடம் லூஸ். நீங்க சொல்ற லூஸோ எனக்கு தெரியல, ஆனா அதுக்கு பேர் லூசு. கர்த்தரை சந்திக்கிற வரைக்கும் எல்லாருமே லூசுங்க தான். நான் உங்களை சொல்ல, நீங்களாம் நல்லவங்க, நான் என்னத்தான் சொல்றேன். aimless person till my 24 years. I have no aim in my life. ஒரு நோக்கமும் இல்லை. தான் தோன்றித்தனமா தான் தோன்றித்தனமா தெரியல, எனக்கு இஷ்டம் போல நடந்துட்டு இருக்கிறேன். ஒரு காட்டு கழுதை போல, ஒன்றும் கண்ட்ரோலே இல்லை, ஜீனியில் ஒன்றும் இல்லை, நான் பாட்டுக்கு நடந்தேன். ஆனா கர்த்தர் என்னை சந்தித்தார். இதுவும் என்னை சந்தித்ததும் ஒரு ராத்திரி தான். ஆமென். நான் படுத்ததும் ஒரு வனாந்தரம், பங்கார்பேட் பைபிள் காலேஜ். அதுக்கு ஆனந்தகிரின்னு பேர் அந்த இடத்துக்கு. ஆனா அங்க இருந்த ஊழியக்காரர் ரேனாட், ரெவரண்ட் ரேனாட் சொல்வார், this is called காலிகிரி. காளி இல்லை, காலி, காத்து, கன்னடத்துல காளி. ஆண்டவருக்கு சோத்திரம். ஒரு வனாந்தரம், அப்படி பெரிய வனாந்தரம். அது போறது கூட அங்கேருந்து பெங்களூர்ல இருந்து அனுப்பும் போதே அங்க உங்களுக்கு ஒன்றும் கிடைக்காது, எல்லாத்தையும் இங்கிருந்தே நீங்க கொண்டு போகணும் அப்படி சொன்ன உடனேயே நான் எனக்கு என்ன தேவையோ அதை நான் கொண்டு போனேன். கர்த்தருக்கு பிரியம் இல்லாதது ஆண்டவர் என்னை சந்தித்தார். அந்த இடத்துல அதை தூக்கி போனேன். இன்றைக்கு வரைக்கும் ஆண்டவர் என்னை அற்புதமா கடந்த 49 ஆண்டுகளாய் என்னை நடத்தி கொண்டு வருகிற தேவன். ஒரு இடம் நமக்கு, கர்த்தர் சந்திக்கிற ஒரு இடம் நமக்கு தேவை. ஆமென். நீங்க திட்டமிடல, ஆனா தேவன் திட்டம் வைத்திருந்தார். He had a plan for your life. ஆண்டவருக்கு சோத்திரம். அப்படி அவன் வரும்போது அந்த கற்களில் ஒன்றை எடுத்து தலையின் கீழே வைத்து அங்க நித்திரை செய்யும்படி படுத்து கொண்டான். எல்லாரும் செய்யறது தான், இவர் ஒன்றும் விசேஷமா செய்யல, எல்லாரும் செய்யறத செய்தார். ஆனால் அங்கே ஒரு சொப்பனம். களைத்திருக்கிறான், அவன் தூங்கணும்னு வாஞ்சிக்கிறான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அங்கே ஒரு சொப்பனத்தை கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியில் வைக்கப்பட்டிருந்தது, அது நுனி வானத்தை எட்டியிருந்தது. வானத்திற்கும் பூமிக்கும் ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது. A ladder between the heavens and earth. அந்த தரிசனத்துல அவன் பார்க்கிறான், தேவ தூதர்கள் இறங்குகிறவளா இருக்கிறான். உள்ளத்துல அவன் எல்லாத்தையும் இழந்து, நான் வெறுமையா வந்திருக்கிறேன். I've lost everything. I've lost my parents. I've lost my parents' blessings.
எல்லாத்தையும் இழந்து நாங்க இங்க வந்திருக்கிறேன். இவன் வர்றதுக்கு ஒரே ஒரு நோக்கம் என்ன என்று சொன்னா, தன் சகோதரனாகிய ஏசாவை ஏமாற்றினான், அதை எடுத்துக்கொண்டான். அதற்கு முன்னால ஏசாவினுடைய அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை எடுத்துக்கொள்கிறான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. 25 ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் இல்ல 26வது வசனம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இல்ல, யாக்கோபை சொல்லும்போது 2 பேர் முதல்ல ஏசா பிறக்கிறார், ரெட்டையர் ட்வின்ஸ். பிறக்கும் போதே ஏசாவினுடைய ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். From your mother's womb till you come out of your mother's womb, தாயின் கர்ப்பத்தில் இருந்து வெளியே வர வரைக்கும் ஆண்டவர் அங்க நான் குழந்தையா என்ன அந்த கருவறையில் இருக்கும்போது இங்க இருக்கிற ஒவ்வொருத்தனையும் அந்த பாட்டு ஏன் திடீர்னு தான் கேட்டேன். திடீர்னு அஸ்வினியை பார்த்து கேட்டேன், இந்த பாடல் பாடி ரொம்ப நாள் ஆச்சான்னு கேட்டேன். ஆமா பாச்சு, சரி அந்த பாடலை பாடும். ஆனா இந்த செய்தியோடு கூட அது சம்மந்தப்படும் என்று எனக்கு தெரியல. கருவறையில் இருக்கும்போது அப்படி இங்க உட்கார்ந்து இருக்கிற, யூ ஆர் நாட் ஆக்சிடென்ட்லி இயர். ஒரு எதிர்பாராத விதமா இல்ல, ஒவ்வொருத்தரையும் பெயர் சொல்லி, எங்க பிறந்த பிறகு உனக்கு பெயர் வச்ச பிறகு இல்ல, தாயின் கருவில் இருக்கும் போதே உன்னை பராமரித்தது என்ன, எதற்காக என்றால், why did God care for you when were your mother's womb? நீ அவருக்கு தேவை. God needs you. God has a plan for your life. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இப்போ கருவறையில் இருக்கும்போது என்னை பராமரித்து, ஆமென் ஆமென், ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அவர் சொல்லுகிறார், அந்த 25 26 வாசிங்க. பின்பு அவன் தன் சகோதரன் தன் கையில் ஏசாவின் குதிங்காலை பிடித்து கொண்டு வெளியே புறப்பட்டான். அவனுக்கு யாக்கோபு என்று பெயர் வைத்தார்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பிறகு 26:34 ஏசாவுக்கு திருமணம் ஆகுது. ஏசா அந்த தேசத்தில் இருக்கிற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிறான். அந்த அம்மா சொல்றாங்க, கானானிய ஸ்திரீகளை கல்யாணம் பண்ணதுனால அது எனக்கு மனநோவா இருக்கிறது. இப்போ யாக்கோபும் இப்படி ஒரு கானானிய ஸ்திரியை கட்டிக்கிட்டான்னா நான் இருந்து என்ன பிரயோஜனம்னு ரெபேக்கா போய் ஈசா கிட்ட சொல்றாங்க. பிளானை கொடுத்ததே இவங்க தான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இப்போ ஈசாக்கு இதுக்கு முன்னால நீங்க பாத்தீங்கன்னா அவன் அந்த 27:31 ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு முன்னால அவர் பயிற்றும் கூட காசி கொண்டிருக்கிறார். தன் தகப்பன் ரெபேக்கா மரித்த போது ஆண்டவருக்கு ஆபிரகாம் மரித்ததுனால ஈசாக்கு அந்த வருத்தத்தை அவருக்காக யாக்கோபு அந்த கூடை சமைத்து கொண்டிருக்கிறான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த கூடை சமைத்து கொண்டிருக்கும் போது எனக்கு நீ தாரும் என்று கேட்கிறான். அப்போ அவன் சொல்றதை நாம் வாசிப்போம். உன் சேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு தந்தா இந்த கூடை தரேன். அவன் சொல்றான், மிகுந்த களைப்போடு வருகிறான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவன் சொல்ல முடியாத ஒரு களைப்பு வரும்போது அந்த சமயத்தை பயன்படுத்தி யாக்கோபு அவனிடத்துல கேட்கிறான், உனக்கு நான் கூடு தரேன், ஆனா உன்னுடைய சேஷ்ட பாத்திரத்தை
எனக்கு நீ கொடுத்துடணும். அந்த அவன் கேட்கும்போது அவன் என்ன சொல்றான், நான் சாக போகிறேன், நான் சாக போறேயா, நான் ரொம்ப டயர்டா களைத்து வந்திருக்கிறேன், என் சேஷபுத்திர பாகத்தை வைத்துக்கொண்டு என்ன செய்ய போறேன்? எனக்கு அருமையான தேவனுடைய சனமே, ஒண்ணு மாத்திரம் சொல்றேன், இங்க இருக்கிற எல்லாருமே சேஷ்ட புத்திரர்கள், முதற் பேரானவர்கள், ஆண்டோருக்குரியவர்கள். நீங்க வீம்பெல்லாம் பேசாத இல்ல. நான் என்ன கர்த்தர் அழைக்கட்டும், உங்ககிட்ட பேசணும், ஆண்டவர் என்கிட்ட பேசட்டும், நான் அங்கேயும் போட்டெல்லாம் ஊழியம் செய்ய மாட்டேன், இந்த வீம்பெல்லாம் வேண்டாம். ஆண்டவர் பேசினா வந்துரு. ஆண்டவருக்கு சோத்திரம். அப்படி சொல்லும்போது வாசிங்க தொடர்ந்து. ம் 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 ஆண்டு ம் சேஷ்ட புத்திர பாகத்தை சந்தோஷமா வித்துட்டாயா. இட்ஸ் கால்டு பர்த் ரைட். இந்த வேதத்துல சொல்லுகிறது சேஷ்ட புத்திர பாகம் என்னவென்றா, 3ல் 2 சேஷ்ட புத்திரனுக்கு 3ல் 1 இருக்கு பாருங்க, அதுதான் 7 பேரோ 8 பேரோ 9 பேர் இருந்தா அவன் மீதி பேருக்கெல்லாம் சேஷ்ட புத்திர பாகம். கிராமத்துல நீங்க போனீங்கன்னா பங்கு போடும்போது சொல்லுவாங்க, மேலாண்ட பெரியவனுக்கு ஆமேன்னு சொல்லுவோமா. புரியுமா புரியாதா தெரியுமா? நான் கிராமத்தில் இல்லைன்னா ஆண்டவர் கிராமத்தில் தான் கொண்டு போனார். போடும்போதே பங்கு போடும்போதே மேல் பக்கம் அப்படியே 2 3 4 5 6 7 8 9 எங்க வீட்டில் சொல்றேன். எங்க அப்பா கடைசியா தான் கடைசி பிள்ளைக்கு, என் கடைசி சித்தப்பாக்கு அந்த மேலேருந்து கீழ் பாகம். எவ்வளவு அழகா வேதம் நமக்கு சொல்லுகிறது, சேஷ்ட புத்திர பாகம். இட்ஸ் நாட் ஈஸிலி கேம் டு யூ. அது உனக்கு அப்படி ரொம்ப எளிதா வந்துடல, அது உனக்கு தேவ கிருபை. அத நீ ரொம்ப சந்தோஷமா, நான் சாக போறேன், செத்தாலும் என் சேஷ்ட புத்திர பாகத்தை கொடுக்க மாட்டேன். நீ தம்பி கிட்ட கேட்டது வீட்டுல போய் அம்மா கிட்ட கேட்டிருந்தா உங்ககிட்ட ஒண்ணுமே இல்லாம அம்மா கொடுத்துருப்பாங்க. கொஞ்சம் சோம்பேறித்தனம், வீட்டுக்குள்ள போகல, இவன் எங்கேயோ கூழ் சமைச்சிருந்தா அதை கேட்கிற. ஆண்டவருக்கு சோத்திரம், நான் சாக போகிறேன், இந்த சேஷ்ட புத்திர பாகம் எனக்கு எதற்கு? ஆண்டவருக்கு சோத்திரம். ஏசாவுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை அவர் பெற்றுக் கொள்ளுகிறார். யாக்கோபு பிறகு அப்பாட்ட சொல்றாரு, ஆண்டவருக்கு சோத்திரம், 27:31. இப்போ இங்க வேஷம் தான் பண்றாரு. அங்க ஏமாத்தி வாங்கிட்டாரு, இங்கே ஏமாத்துறாரு, வேஷதாரியா போறாரு, கையில கழுத்துல எல்லாம் ஆட்டு மயிரை போட்டுக்கிட்டு வர்றாரு. அவர் கண்ணு தரல, கண்ணு இருளா இருக்கிறது. ஈசாக்குக்கு 123 வயது. ஈசாக்குக்கு ஆண்டவருக்கு சோத்திரம். ஆனா இவர் ஏசாவுக்கு சொன்னத, நீ வேட்டையாடி கொண்டு வருகிறத நல்லா சமைச்சு எனக்கு ருசியா சமைச்சு கொண்டு வரணும். அவன் பாவம் உண்மையா போய் தேடி கண்டுபிடிச்சு வேட்டையாடி, நல்ல ஒரு வேட்டை கிடைச்சுன்னு வந்து அவனா சமைச்சு, முதல்ல சமைச்சத இவன் கேட்டான், சேஷ்டபுத்திரர். இப்போ இவன் சமைச்சு கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு வரான். அதுக்கு முன்னாலேயே யாக்கோபு தட்டி பறிச்சுட்டு போயிட்டான். இப்போ கேட்குறாங்க, வாசிங்க. ஆண்டவருக்கு சோத்திரம். முன்னால சாப்பிட்டப்பா, என் மகன்கிட்ட தானே நான் சொன்னேன், அவங்கிட்ட சொல்லலையே, என் மனைவி கூட தெரியாது,
என் மூத்த மகன்கிட்ட சொன்னேன், வேட்டையாடி ருசியா சமைத்து கொண்டு வந்தான். இப்போ வேட்டையாடி சமைத்து கொண்டு வந்தது யாரு எனக்கு தெரியல. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நடுங்கி வேட்டையாடி எனக்கு கொண்டு வந்தானே அவன் யார்? நீ வரும் முன்னே ம் ம் அல்லேலூயா. திரும்பவும் கன்ஃபார்ம் பண்றார். ஏற்கனவே ஆசீர்வதிச்சிட்டாரு. இவர் கேட்டதுனால அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருக்கான். இந்த முப்பிதாக்களில மூன்றாவது நபர், தேர்ட் பர்சன், பேட்ரியாக்ல மூன்றாவது நபரா இருக்கிற யாக்கோபு. இவருக்கு அடுத்து யாருமே இல்லை. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, அவ்வளவுதான். இப்ப ஆபிரகாமுக்கு பிறகு ஈசாக்கு, ஈசாக்கு பிறகு யாக்கோபு, யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள் பிறகுறாங்க. அந்த 12 பிள்ளைகள் கோத்திர பிதாக்கள் மாறுகிறாங்க. இன்றைக்கு வரைக்கும் அந்த 12 கோத்திரம் தான். இப்போ ஆண்டவர் அங்க நடுங்கி தான் சொல்றான், நான் அவனை ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருப்பான் என்று சொன்னான். ஏசா தன் தகப்பனுடைய வார்த்தைகளை கேட்ட உடனே மிகவும் மனம் கசந்து உரத்த சத்தமிட்டு அலறி தன் தகப்பனை நோக்கி, என் தகப்பனே, என்னையும் ஆசீர்வதி. போமா, போப்பா, இன்னும் என்ன செத்து தொலைக்கிறது தானே. அப்பா அம்மாவை பார்த்து சொல்லாத. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கூட வைக்கலையா? இப்ப ஆசீர்வதிக்கப்பட்டதுதான். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதற்கு அவன், உன் சகோதரன் தந்திரமாய் வந்து உன்னுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான் என்றான். எனக்கு தெரியலப்பா. அப்பவும் நான் கேட்டேன், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சத்தம் யாக்கோபின் சத்தம். ஆமா, கண்ணு தெரியலன்னா ஏமாத்திராது. இன்னைக்கு கண்ணு திறந்திருக்கும் போதே ஏமாத்துற நிறைய பேர் இருக்கிறான். பேச்சு நயம் ஏமாந்து போகாது. அதுக்கு பேரு பேச்சு. அதுக்கு பேர், இன்னொரு பேர் என்ன, நயவஞ்சகமான பேச்சு. நமக்கு புரியுற மாதிரி சொன்னா நைஸா பேசுறது. நம்ம அப்படியே மயங்கிடுவோம். நம்ம கண்கள் மறைக்கப்படும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்படியே பவ்யமா ரொம்ப நடிக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்போ ஒரு ஆசீர்வாதம் இல்லை. ஏற்கனவே சேஷ்ட புத்திர பாகத்தை வாங்கிட்டா. இப்போது தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை, இதுவும் ஏசாவுக்கு வைத்த ஆசீர்வாதம் தான். அது பிறப்புல வந்தது, இது தகப்பன் தானா கொடுக்கிறது. ரெண்டையுமே இவர் தட்டி பறிச்சுட்டாரு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்போ குடு 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 குடுன்னு வாங்குகிறவனா இருந்தான். 28வது அதிகாரத்துக்கு போவோம். 22வது வசனம். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். ஆமேன். ஏதோ ஒரு இடத்துல ஒரு கல்லை வச்சு படுத்து தூங்குறான். தேவன் அங்க தரிசனத்தை தருகிறார். அங்க அந்த கல்லை எடுத்து நிறுத்தி, அதுக்கு முன்னால உள்ள வசனமா? இல்ல, இந்த கல்லை எடுத்து நிறுத்தி அது மேல எண்ணெய் பூசினா. ஆமேன். இப்ப இதெல்லாம் கொண்டு வந்திருக்கிறார். அங்கேயே ஒரு சர்ச்சை டெடிகேட் பண்ணிட்டான். எங்க தரிசனம் கிடைச்சதாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்போ அந்த கல்லை எடுத்து ஆமேன். எப்போ நித்திர தெளிட்ட, இன்னும் தூங்கிட்டு இருக்காத. அவன் சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னால எழுந்துட்டான்பா. சூரியன் அஸ்தமிக்கும் போது படுத்துட்டான். சூரியன் உதயமாகிறதுக்கு முன்னால எழும்பிட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
என்ன ரட்சிக்கப்பட்ட உடனேயே 76ல் ஒரு ஊழியக்காரர் சொன்னார், ரட்சிக்கப்பட்டவன் 5 மணிக்கு மேல படுத்து இருக்கவே கூடாது. ஆமென். யாரு யாரு? ஆமா. நைட் டியூட்டிக்கு போயிட்டு வந்தேன். அப்போ 5 மணிக்கு மேல படுத்துருக்கலாமா? நிறைய எக்ஸ்கியூஸ் இல்லை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இல்லை, பிரிட்டிஷ்காரன் நீங்கள் இந்த எக்ஸ்கியூஸ் எல்லாம் சொல்கிறதுக்கு முன்னால் சொல்லிட்டான். அவன் யாராவது தெரிஞ்சான்னா நான் பார்த்து ஒரு ஹேட்ஸ் ஆஃப் பண்ணிவிட்டு அவனுக்கு ஒரு மாலை போட்டு கை கொடுத்து சொல்லியிருப்பேன், ஏர்லி டு பெட் ஏர்லி டு ரைஸ். அந்த இடத்துல படுத்து எழுந்தும் போதே அவன் சொல்றான், இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறு ஒன்றும் இல்லை. வானத்தின் வாசல், இங்க வானம் திறக்கப்பட்டது. கர்த்தர் அங்கிருந்து ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் ஆகிய உன் தேவனாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற இந்த பூமியை உனக்கு உன் பின்வரும் சந்ததிக்கு சுதந்திரமாக தருவேன். நாமே நல்ல கைகளை உயர்த்தி அந்த இடத்துல அந்த தூணை எடுத்து, அந்த கல்லை எடுத்து தூணாக நிறுத்தி அதற்கு எண்ணெய் பூசி நான் நீங்க தான் சொல்றீங்க. கர்த்தர் சந்திக்கிறதுக்கு முன்னாலே எல்லாம் லூசுங்க தான். கர்த்தர் சந்தித்த பிறகு எல்லாம் நெட்டும் டைட் ஆயிடணும், ரெடி ஆயிடணும். இப்ப நான் அதை தியானிக்கும் போது யோசித்தேன், ஒரு 15 நாள் பொறுத்த ஆண்டவர் அவனை சந்தித்து இருக்கலாமே இல்ல? அவன் பிரயாணப்பட்ட முதல் நாளே ஆண்டவர் அவனை சந்திக்கிறார். அந்த இடத்துல அவனுக்கு தரிசனத்தை தருகிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இவனை இப்போ அவன் சொல்றான் 22, நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசம பாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணினான். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் குடுன்னு கேட்டான், எடுத்துக்கிட்டான். இப்பதான் சொல்றான், நான் ஆண்டவருக்கு கொடுப்பேன். வாங்கிக்கிட்டே இருக்கிறது இல்லை, ஆண்டவருக்கு கொடுக்கும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, பொருத்தனை பண்ணிட்டா அதை செலுத்தணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 56:12, தேவனே, நான் உமக்கு பண்ணின பொருத்தனைகள் என்மேல் இருக்கிறது, உமக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துவேன். ஆமென். என்ன செலுத்துவேன்? எதுக்கு? பொருத்தனைக்கு. ஆமென் சொல்லுவோமா? நான் தான் பொருத்தனை பண்ணலையே, நான் என்னத்துக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவேன்? இங்க உட்கார்ந்து இருக்கு நிறைய பேர். பிரசங்கி 5:4, நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே. அவர் மூடரில் பிரியப்படுகிறதில்ல, நீ நேர்ந்து கொண்டதை செய். இட்ஸ் a command. ஆண்டவர் திட்டமா சொல்ற, கட்டளை இடுகிறார். நீ நேர்ந்து கொண்டதை நீ, ஆண்டவர் கேட்கல, நீ தானே நேர்ந்து கொண்ட. ஆமென், ஆமென். யாக்கோபு 1:22, அல்லாமலும் நீங்கள் உங்கள் வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்கள மாத்திரம் இல்லாமல் அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். படிக்கட்டு அந்த வாசலை தாண்டின உடனே என்ன செய்தி எல்லாம் மறந்து போகுது. அங்க கலெக்ஷன், எலெக்ஷன், விசிட்டிங், ஈட்டிங், மீட்டிங், அதான் ஞாபகம் வருது. கல்யாணத்துக்கு போனோம், கர்மாதிக்கு போனோம், அப்புறம் காது குத்துறதுக்கு போனோம். அங்க போன உடனே வசனம் தியானி. நான் என்ன சொல்றேன், வசனத்தை தியானிக்கிட்டே வீட்டுக்கு போ. இல்லை, நமக்கு பிஃபோர் தட் வி ஹேவ் லாட் ஆஃப் பிளான்ஸ். ஆண்டவர் என்னோடு ஒரு நாள் நான் ஜெபம் பண்ணி ஊழியத்துக்கு தான் போகிறேன். ஒருத்தர் என்னை கூப்பிட்டாரு, அவங்க பிள்ளைக்கு பிசாசு பிடிச்சிருக்கு, அதுக்காக ஜெபம் பண்ண, விடுதலைக்காக ஜெபம் பண்ண கூப்பிட்டாரு. நான் வரேன்னு சொன்னேன். ஒரு அப்பாயின்மெண்ட்டை மிஸ் பண்ணிவிட்டு 2வது நான் கண்டிப்பாக வரேன்னு சொன்னேன். 10 மணிக்கு வரேன்னு சொன்னேன். அதுக்கு முன்னால் நானும் பாஸ்டர்மாவும் சேர்ந்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம். அங்கே போகணும், நான் அங்கே ஆண்டவரை பயன்படுத்தணும்.
நீங்கள் வரலன்னா நான் என்ன பண்ணுறது ஆண்டவரை? ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். ஆண்டவர் பேசுகிறாரு, கேன்சல் ஆல் யுவர் ப்ரோக்ராம் அண்ட் ஸ்டே அட் மை ஃபீட். நீ என் சமூகத்தில் காத்துருன்னு. ஐயோ ஆண்டவரே, சரி ஓகே. நான் ஜெபத்தை ஆமேன்னு சொல்லி முடிக்கிறேன். லேண்ட்லைன் ஃபோன் அடிக்கிறது. என்னை அழைத்தவர் தான். நான் ஃபோனை எடுக்கிறேன். நான் வர முடியாது சொன்ன உடனே அவர் ஒன்றுமே பேசலை. என் சொந்தக்காரர் ஃபோனை டபார்னு வச்சுட்டார். அவ்வளவு கோபம், நான் வரலன்னு சொல்லி. ஆண்டவர் என்ன காரணம் சொன்னார் தெரியுங்களா? அவன் உன்னை பெரியவனா நினைச்சிட்டு இருக்கிறான். அதனால நீ வந்து ஜெபம் பண்ணா என் பிள்ளைக்கு விடுதலை ஆயிரும் என்று நினைத்து கொண்டிருக்கிறான். அவன் என்னைக்கு என்ன பெரியவன் நினைக்கிறானோ அன்றைக்கு அவங்க மகளுக்கு விடுதலை தருவேன். ஆமேன். எவ்வளோ தெளிவாக ஆண்டவர் பேசுறார். இதுல டவுட்டே இல்லைல்ல. கேன்சல் பண்ணும்போது எனக்கும் கஷ்டம்தான். வரலன்னு சொல்லிட்டு வர முடியலன்னு சொல்றதுக்கு எனக்கு கஷ்டமா தான் இருந்தது. அவருக்கும் வரலன்ற ஒரு வெறுப்பு. போனை டபான்னு வச்சு ஆண்டு சொல்றாரு, உன்னை பெரியவனா ஊழியக்காரன் இல்லையா, கர்த்தர் வந்தாதான் உனக்கு விடுதலை. கர்த்தர் இல்லாத ஒரு வாழ்க்கை ஒண்ணுமே இல்லை. உனக்கு 1000 பிளான்ஸு 1000 காரியங்கள் இருக்கலாம். ஆண்டவர் கேன்சல் பண்ணு. ஆண்டவர் சோதரன். ஆதியாகமம் 14:20 ஆபிரகாம் சொல்கிறார், உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு சோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுத்தான். தசம பாகம் கொடுக்காம இங்க யாராவது உட்கார்ந்துங்கன்னா தசம பாகம் கொடுங்க. நீங்க கொடுக்கிற தசம பாகம் என் பாக்கெட்டுக்கு வரதில்லை 100 முறை சொல்லிட்டேன். நீங்க போய் லெட்ஜர் எடுத்து பாருங்க, இல்லைன்னா எக்ஸல் என்ன பண்ணுறது, டேலியை ஓப்பன் பண்ணி பாருங்க. உங்க பேர் போட்டிங்கனாலும் டேலியில் வந்துடும். யார் யார் எவ்வளோ காணிக்கை கொடுத்துருங்க, தசம பாகம் கொடுத்துருங்க, என்னது பொருத்தனை காணிக்கை கொடுத்துருங்க, தேங்க்ஸ் கிவிங் ஆஃபரிங் கொடுத்தீங்க, எல்லாமே அந்த டேலியில் இருக்குது. எல்லாமே ஆடிட்டிங் போகுது. ஐ டோன்ட் டேக் இட் இன் டு மை பாக்கெட். Don't ever think that you are giving your tithe to your pastor. உங்க பாஸ்டருக்கு காணிக்கை கொடுக்கிற நினைக்காத. ஆண்டவருக்கு சொல்ற. இங்க யாக்கோபு சொல்றார், ஆண்டவர் எல்லாவற்றிலும் நீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும். ஆமேன், ஆமேன். போனஸ், எக்ஸ்கிரேஷியாவா, அதுவும் போனஸ் தானே. எக்ஸ்கிரேஷியா போனஸ், இன்சென்டிவ். அப்புறம் அப்பா கொடுத்தாங்க, தாத்தா கொடுத்தாங்க, மாமா கொடுத்தாங்க, எல்லாத்துலேயும். அசம்பிளிஸ் ஆஃப் காடில் பாஸ்டர் ராஜமணி சொல்வார், உங்களுக்கு யாராவது தனியாக உங்கள் குடும்பத்தில் அக்காவோ யாரோ காணி கொடுக்குறாங்க, அதில் கூட தசம் பாகம் கொடுக்கணும்னு கேட்குறாரு அவர் சூப்பர்டென்ட். நான் பாஸ்டர் உங்ககிட்ட கேட்க முடியுமா? ஆண்டவர் சொல்றாரு, பொருத்தனை பண்ணினா யோசிக்காத. ஆபிரகாம் இங்க சொல்கிறா, எல்லாவற்றிலும் அங்க சபை இல்லை, பாஸ்டர் இல்லை, வசனம் இல்லை. ஆபிரகாம் பொருத்தனை பண்றான். நான் நீர் எனக்கு கொடுக்கிற எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுப்பேன். லேவியராகம் 27:30 தேசத்தில் நிலத்தின் வித்திலும் விருட்சங்களின் கனியிலும் தசம பாகம் எல்லாம் கர்த்தருக்குரியது. அது கர்த்தருக்கு பரிசுத்தம். நீ கொடுக்கிற தசம பாகம் எல்லாம் கர்த்தருக்குரியது, பரிசுத்தமானது. ஆமென். எனக்குன்னு ஒரு பங்கு. ஆனா இன்னொரு இடத்துல கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, தசம பாகம் எல்லாம் ஆசாரியனுக்குரியது. ஆசாரியன்னு தசம பாகம் கொடுக்கும். மல்கியா 3:8 மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதனால உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? தசம பாகத்திலும் காணிக்கை செலுத்துகிறதுல மாத்திரம் தானே. ஆண்டவர் ரொம்ப திட்டவட்டமா சொல்றார். இப்போ குடுன்னாரு. அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை விலைக்கு வாங்கிட்டாரு, கூடு கொடுத்து வாங்கிட்டாரு. அப்பா கிட்ட சமைச்சு கொண்டு போயிட்டு ஏசாவுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். குடு சொல்ற வரைக்கும் அவரால் ஆசீர்வதிக்கப்படலை. அவர் எல்லாவற்றையும் இழந்துட்டு இப்போ வெறுமையா போறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்போ நான் எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுப்பேன்னு சொன்னாரு. ஆண்டவர்
இப்போ யாக்கோபு சொல்றான் 32:10, நான் தேவரி அடியேனுக்கு காண்பிக்கிற எல்லா தயவுக்கும் சத்தியத்திற்கும் நான் எவ்வளவு வேணும் பாத்திரம் அல்ல ஆண்டவரே, வெறும் கையா கோலும் கையுமா வந்த இப்போது 2 பரிவாரங்கள். இஃப் யூ வாண்ட் டு ஹேவ் அ டபுள் ஃபோல்டு பிளெஸிங், கிவ் இட் டு காட். தேவனுக்கு கொடு, ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இப்போ ஒரு ரகசியத்தை சொல்றேன். இந்த இந்த செய்தியினுடைய முடிவு, இவன் இதையெல்லாம் பெற்றுக்கொள்கிறதுக்கு ஒரு காரணம் என்னவென்றால் 28:7, யாக்கோபு தன் தகப்பனுக்கும் தன் தாய்க்கும் கீழ்ப்படிந்தான். ஆமென். கீழ்ப்படிந்து பதாமாரனுக்கு புறப்பட்டு போகிறான். ஏசா கண்டதினாலும் வேணும்னே போய் கல்யாணம் பண்றார் ஏசா. ஆனா யாக்கோபு தன் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படுகிறார், ஆசீர்வதிக்கப்பட்டார். ஆமேன், ஆமேன். 6:1, பிள்ளைகளை கர்த்தருக்கு பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படிங்கள், இது நியாயம். கீழ்ப்படிந்தான், இவ்வளவு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். குடுன்னா ஆசீர்வதிக்கப்படல, எல்லாவற்றையும் இழந்து போறான். இப்போ நான் ஆண்டவருக்கு கொடுப்பேன்னா ஆசீர்வதிக்கப்பட்டான். ஆண்டவருக்கு கொடுப்போம், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த பெத்தேல் தரிசனம், அங்கிருந்து கர்த்தர் நீ படுத்திருக்கிற இந்த இடத்தை உனக்கும் உன் பின்வரும் சந்ததிக்கும் தருவேன் என்றான். யாக்கோபு சொல்லுகிறார், இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறு ஒன்றுமில்லை, வானத்தின் வாசல் என்று சொல்லி இன்றைக்கும் டெம்பிள் மவுண்ட் என்று சொல்கிற அந்த இடம் யாக்கோபு தேவனை தரிசித்த இடம். அந்த இடத்துல தான் கர்த்தருக்காக ஆலயம் கட்டப்பட்டது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நம்ம கர்த்தருக்கு கீழ்ப்படிவோம், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். அந்த தரிசனத்தை பெற்ற நாம் இந்த தரிசனத்தின்படி ஓட கர்த்தர் நமக்கு உதவிச்சோ. கண்களை முடிச்ச நல்ல தகப்பனே, இன்றைக்கும் ஆண்டவரே, நீர் எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். எப்பொழுது என்றால் நாங்கள் கீழ்ப்படியும் போது, ஆண்டவரை கீழ்ப்படியும் போது அந்த வழியில தரிசனத்தை தருகிறீர். தரிசனத்துக்கு பிறகு பிரயாணம் தொடர்கிறது. திரும்ப ஆண்டவர் தரிசனத்தை தந்து ஆதியாகமம் 35:1 எழுந்து பெத்தேலுக்கு போ என்று சொன்னேன். அங்கே போகும்போது அவனுடைய எந்த சகோனுக்கு அவன் பயந்து போனானோ அந்த சகோன் அவனை கட்டி அணைத்து முத்தமிட்டு அழுகிறான். எனக்கு எதற்கு, எனக்கு வேண்டியது இருக்கிறது, எனக்கு வேண்டாம், நீ வைத்துக்கொள் என்று சொல்லி அவன் காணிக்கையை அனுப்பினதை கூட வேண்டாம் என்று சொன்னான் ஏசா. யாக்கோபு கர்த்தருக்கு கொடுக்கிறேன்னு சொல்லும்போது யாக்கோபை கர்த்தர் ஆசீர்வதித்தார். இன்றைக்கும் ஆண்டவரே, நாங்கள் பொருத்தனை பண்ணி அதை செலுத்தி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு தரிசனத்தை தரும்போது அதற்கு நாங்கள் கீழ்ப்படிய உதவி செய்ய ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்துல பிதாவே. என் ஆத்துமாவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம், சமாதானம் அடையணும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களும் இன்றும் இன்று கர்த்தருடைய வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.